நண்பர்களே, நீங்க ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்திக்கிட்டீங்களா? அப்பனா நான் இந்த வீடியோல காட்டக்கூடிய 12 முக்கியமான செட்டிங்கை நீங்க முறையா பயன்படுத்துங்க. எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃபோன் சில சமயங்கள்ல ஸ்லோவா இருக்கு. சில சமயங்கள்ல எப்ப பார்த்தாலும் என் ஃபோன் ஸ்லோவாவே இருக்கு. என்னால பயன்படுத்த முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, இந்த 12 செட்டிங்கை உங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்ல ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோனோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். அந்த மாதிரி டைங்கள்ல நம்ம ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்றது? இப்படி நீங்க செக் பண்ணி அந்த ஃபோனுக்கு அப்டேட் கொடுக்கும் போது எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னா, ஃபோன்ல சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி புதிய செக்யூரிட்டி பேச்சஸ், அதாவது நம்ம ஃபோனை யாரும் ஹேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாடல் ஃபோனுக்கு வந்து அப்டேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது எங்கே போயிட்டு மேனுவலாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். மிக முக்கியமான ஒன்று, ஒவ்வொரு பிராண்டோட அந்த செட்டப் மாறும். ஸோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் செக் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துருச்சுன்னா உடனே அப்டேட்டை கொடுத்து ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபோனுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இதில் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த மாதிரி செக் பண்ணும்போது செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ இது வந்து நீங்கள் மேனுவலாக செக் பண்ணலாம். ஸோ யுவர் சாஃப்ட்வேர் இஸ் அப் டு டேட் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. சப்போஸ் இது இல்லாமல் கீழே ஏதாவது டவுன்லோட் இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பட்டன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஆண்ட்ராய்டு ஃபோனில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பண்ணால், நம்ம ஃபோனில் கொட்டி கிடக்கக்கூடிய ஆப்ஸ் தாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ், தேவையில்லாத ஆப்ஸ் என்ன ஆகும்னா பின்னாடி ஃபோனோட பேக்ரவுண்டை ரன் ஆகிடும். இந்த மாதிரி ரெகுலராக இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் போது உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒரு சில ஆப்ஸ், நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் கூட ஃபோனோட பேக்ரவுண்டை ரன் ஆகிடும். அந்த மாதிரி ஆப்ஸை தேடி பிடிச்சி உடனே ஸ்டாப் பண்ணுறது நல்லது. அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை இன்னமும் அதிகப்படுத்தலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன். அடுத்ததா நம்ம ஃபோனோட பேக்ரவுண்ட்ல ஒரு சில ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஸா இருக்கும். அது தவிர தேவையில்லாத ஆப்ஸ் கூட பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை ஸ்டாப் பண்றது? ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபோன்ல டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிருப்பீங்க. அது பாட்டம்ல டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரன்னிங் சர்வீசஸ் இருக்கும், அதுக்குள்ள போங்க. ஸோ நான் காட்டுற எல்லா ஃபீச்சர்ஸும் சாம்சங் மொபைல்ல இருந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இது எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் எனக்கு தேவையில்லாத ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பிக்ஸ்பி வாய்ஸ், இது நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, பட் பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இதை டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகும், ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா ஸோ பேக்ரவுண்டில் இந்த ஆப் வந்து ரன் ஆகாது. ஸோ இதனால நிறைய நன்மைகள் இருக்கு. அடுத்ததா ஆண்ட்ராய்டு ஃபோனில் செய்யக்கூடாத ஒரு தவறு என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஸுக்குள்ள போய் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆப்ஸுக்கு வந்து விட்ஜெட்லாம் இருக்கும்ல, அந்த விட்ஜெட் என்ன செய்வாங்கன்னா ஃபோனோட ஹோம் ஸ்கிரீன்ல செட், இப்படி நிறைய விட்ஜெட்ஸை வந்து ஃபோனோட ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒரு தனி கம்பார்ட்மெண்ட், அது தனியாக இயங்கும். ஆல்ரெடி ஃபோனில் ஒரு பகுதியில் ஆப்ஸ் இருக்கும், அது இல்லாமல் விட்ஜெட்ஸாக வந்து ஃபோனோட ஸ்கிரீன்ல ஹோம் ஸ்கிரீன்ல அது அவைலபிளாக இருக்கும். இப்படி நீங்கள் செட் பண்ணும் போது அதிகப்படியான விட்ஜெட்ஸை வந்து ஃபோனோட ஹோம் ஸ்கிரீன் செட் பண்ணும் போது அதுவும் என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம எப்படி தடுக்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஃபோனோட ஆப் டிராயருக்குள்ள போயிட்டு ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம்ல, அப்படிலாம் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்ஸோட விட்ஜெட்டை ஃபோனோட ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்ணிடுவாங்க. அப்படி செட் பண்ணும் போது இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்ஸை அக்சஸ் பண்ணுவாங்க. பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஸை உங்கள் ஃபோனில் முறையாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அது இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட விட்ஜெட்டை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் செட் பண்ணும் போது உங்கள் ஃபோன் வந்து ஸ்லோ ஆகிற
ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் அந்த மாதிரி விட்ஜெட்டில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உடனே ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி இந்த பார்த்தீங்களா ரிமூவ் அப்படிங்கிற பட்டன் இதை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஆப் சம்மந்தப்பட்ட விட்ஜெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இது மூலியமாக நம்ம அந்த ஃபோன் வந்து ஸ்லோ ஆகிறத கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மிக முக்கியமான ஒன்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஃபோனில் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டோரேஜ் இருக்கும், இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க. அது இல்லாமல் SD கார்டு ஸ்டோரேஜ். இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணா பின்னான்னு இமேஜ், வீடியோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை சேர்த்து வைக்கும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆயிரும். அதை யாருமே கவனிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா உங்க போனோட பெர்ஃபார்மன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க விடுபடணும்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் அப்பப்போ என்ன பண்றீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க ஸ்டோரேஜை வந்து ஒரு ஸ்டேபிளா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க போனோட பெர்ஃபார்மன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அடுத்ததா ஸ்டோரேஜ்ல நம்ம கவனம் செலுத்துறோம். நிறைய பேர் ஸ்டோரேஜ்ல கவனம் செலுத்துறதே இல்லை. என் போன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கு உண்டான நடவடிக்கை நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால நீங்க வந்து பல வழிகளில் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க போனோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ அதுல ஒன்று தான் இதுவும். ஸோ போனோட செட்டிங்ஸ்குள்ள போவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் டிவைஸ்க்கு இருக்கும், அதுக்குள்ள போவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு கீழே ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கறது போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம், இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க போன் வந்து ஸ்லோவா தான் இருக்கும், அந்த பழைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அதனால நீங்க தேவையில்லாத ஃபைல்ஸை ரிமூவ் பண்றது நல்லது. ஸோ இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், இது வந்து SD கார்டு ஸ்டோரேஜ், ரெண்டே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த இடத்துல. அடுத்தது நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள், கூகுள் பிளே ஸ்டோர்ல கொட்டி கிடக்கு ஆப்ஸ். அது இல்லாம வெளியே அதாவது APK ஃபைலா வந்து ஆப்ஸை வந்து போன்ல இன்ஸ்டால் பண்றாங்க. அந்த மாதிரி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த போன் நம்மளே வந்து ரிஸ்க்ல தள்ளி விடுற மாதிரி. ஸோ அதனால தேவையில்லாத ஆப்ஸை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணாங்க. அதாங்க APK ஃபைல், அன்னோன் ஃபைல் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது ஏதாவது ஒரு பகுதியில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணும். ஸோ அதை நீங்க தவிர்க்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் படித்தேன். அதாவது இந்த கூகுள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்ட்ராய்டு 14 வரப்போகுது, சீக்கிரமா வரும். ஏதோ ஒரு OSல வந்து இந்த APK ஃபைல் தங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல இன்ஸ்டால் பண்ணாத மாதிரி பண்ண போறாங்களாம். அதுவும் சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல மட்டும்தான் உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி APK சைட்ல போயிட்டு உங்களால பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த அன்னோன் ஃபைலை எப்படி டெலீட் பண்றது தெரியப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னன்னா, மிக முக்கியமானது ஒன்று கூட சொல்லலாம். உங்க போன்ல இஷ்டத்துக்கு எல்லா ஆப்ஸையும் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. ஆசைக்காக ஒரு ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துவீங்க. ஒரு வாட்டி உள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து நீங்க தொடவே மாட்டீங்க. ரெகுலரா உள்ள ஆப்பை மட்டும் தொட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்றது நல்லது. ஸோ அந்த ஆப்லாம் வந்து இருக்க உங்களுக்கு பெரிய இடைஞ்சல்லாம் உங்களுடைய போனோட பெர்ஃபார்மன்ஸை குறைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப்பை வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். பிரஸ் அண்ட் ஹோல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே அன்இன்ஸ்டால் இருக்கு, இல்லைன்னா ஐ பட்டனுக்குள்ள போவோம். கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கிளியர் கேட்சே, கிளியர் டேட்டா, இது கிளியர் பண்ணிட்டு நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த ஆப் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஃபைலும் உங்களுடைய போனோட ஸ்டோரேஜ்ல இருக்கவே இருக்காது. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடை நீங்க கையாளுங்க. அடுத்ததா நம்ம ஆண்ட்ராய்டு போனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன்ல நிறைய ஆப்ஸ் இருக்கும். அதுல ரெகுலரா ஒரு சில ஆப்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஸை வந்து நம்ம பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா டெம்பரரியா ஃபைல்ஸ் வந்து கேட்சே அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க போனோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும். ஈவன் அந்த ஆப்ஸை பயன்படுத்தும் போது கூட உங்களால முறையா பயன்படுத்த முடியாது. ஓப்பன் ஆகும் போது க்ளோஸ் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க சில சமயங்கள்ல சந்திப்பீங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த ஆப்ஸை அதிகமா பயன்படுத்துறீங்களோ அந்த ஆப்ஸை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்கா இந்த கேட்சே ஃபைலை வந்து நீங்க ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்போட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், அதே மாதிரி உங்க போனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றீங்க, ரெகுலரா ஒரு ஆப்பை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ஃபேஸ்புக் எடுத்துக்கிறேன். ஃபேஸ்புக்கை வந்து பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். பண்ணும்போது இதில் ஐ பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போறேன். இப்போ நீங்க நல்லா கவனிக்கலாம், கிளியர் கேட்சே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 MB ஃபைல் வந்து இந்த கிளியர் கேட்சேல இருக்கு. அதாவது இது ஒரு டெம்பரரி ஃபைல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது நமக்கு தேவை
தேவையில்லாது எந்த வித யூஸும் நமக்கு கிடையாது. ஸோ அப்பப்போ என்ன பண்ணுங்க, இப்போ நான் இந்த ஆப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய ஆப் வந்து அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த கிளியர் கேட்சியை வந்து ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்கா நீங்கள் இதை கிளியர் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், அதே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆப்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் செமையாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா பேட்டரிங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸை செமையாக வச்சுக்கோங்க. அதை முறையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் செமையாக இருக்கும். அதுக்கு ஆப்டிமைசேஷன் வந்து மிக முக்கியமான ஒன்று. இந்த பவர் சேவிங் மோடெலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது பேட்டரியோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இன்க்ரீஸ்னா அவங்க கொடுத்துருக்க அந்த சர்க்கிளை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்குண்டான செட்டப்பை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன், தெரிஞ்சு உங்களோட பேட்டரி அப்பப்போ வந்து ஆப்டிமைசேஷனை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர், அதுக்கப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா பேட்டரி எந்த அளவுக்கு உங்களுக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த கிராஃப்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பவர் சேவிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்படி ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஃபோனோட அந்த பவர் சேவிங் மோடுக்கு டேர்ன் ஆயிரும். டேர்ன் ஆகும்போது தேவையில்லாத ஆப்ஸோட செயல்பாடை குறைச்சிரும். அதே நேரத்தில் நீங்கள் அதிக நேரம் உங்களுடைய ஃபோனில் செலவிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பேட்டரி ஆப்டிமைசேஷன். இது மூலயமா உங்கள் ஃபோனோட பேட்டரியை கூட கொஞ்ச நாள் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக இதையும் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பண்ணாதீங்க, இதையும் நீங்கள் சரிப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாங்க நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். எல்லா ஆப்ஸுக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே என்ன ஆகும்னா வந்து வருஷ கட்டி நிற்கும். ஸோ வரும்போது இந்த மாதிரி உங்களோட ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை மெயினாக பாதிக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு செட்டிங் சொல்கிறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ஆப்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் அலோவ் கொடுங்க. பாக்கி உள்ள ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அலோவ் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான். எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் வந்து விழுந்துடும். முக்கியமான நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனாக நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டு. ஸோ அதை நம்ம தடுக்கலாம். உங்கள் ஃபோனில் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தேவை உள்ள நோட்டிஃபிகேஷன் இருக்கும், தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி வரிசை கட்டி உங்களுடைய குவிக் பேனலில் டிஸ்பிளே ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் ஃபோன் ஸ்லோ ஆகத்தான் செய்யும். அந்த நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். ஸோ இதில் குவிக் பேனலில் வந்து உங்களுக்கு டு நாட் டிஸ்டர்ப்னு இருக்கும், அதை நீங்கள் ப்ரெசென்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த பகுதிகளை நம்ம போயிடுவோம் உள்ள. ஸோ டு நாட் டிஸ்டர்ப் மோட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற செட்டப் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் முறையாக நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா முக்கியமான நோட்டிஃபிகேஷனை மட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, பாக்கி உள்ள எதுவுமே நீங்கள் ரிசீவ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதனால உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். நிறைய பேர் தங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இதை செய்கிறதுக்கே பயப்படுறாங்க. அதாங்க ரீஸ்டார்ட். இந்த ரீஸ்டார்ட்னால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரியுமா? உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த மாதிரி டைம்களில் கூட இதை பண்ணலாம். அதாவது ரீஸ்டார்ட் பண்ணும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரரி ஃபைல் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணால் உங்கள் ஃபோனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி உங்கள் ஃபோனை அப்படி ஃப்ரெஷ்ஷாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்பப்போ சில சமயங்களில் ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும். எப்படி கம்ப்யூட்டரில் ரீஸ்டார்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, பிரச்சனை ஏற்படும் போது உடனே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ரீஸ்டார்ட் தாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோனையும் அப்பப்போ நீங்கள் வந்து ரீஸ்டார்ட். நிறைய பேர் நான் ஸ்டாப்பாக ஃபோனை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ஃபோன் வந்து ஹேங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இதை ஒரு தடவையாவது டெய்லியோ இல்லை 2 நாளைக்கு ஒருக்காவோ இல்லை 3 நாளைக்கு ஒருக்காவோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸு செமையாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, மேலே இருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு பவர் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஆஃப் இருக்குது, எமர்ஜென்சி கால் இருக்குது, லாக்டவுன் மோடுன்னு இருக்குது, இதில் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் ஃபோன் வந்து செயல்படும். அதே மாதிரி வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்ததான் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சில சமயங்களில் இந்த செக்யூரிட்டி அப்டேட்லாம் கொடுப்பாங்க. அந்த அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட்டை கொடுத்துருங்க, அப்படி தட்டி கழிச்சு போயிடாதீங்க. அப்படி தட்டி கழிக்கும் போது உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அதே வேளையில் இந்த மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதெல்லாம் தவிர்க்கலாம். அதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அது எங்கே போயிட்டு செக் பண்ணணும், ஒரு வேளை அப்டேட் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன், தெரிஞ்சுக்கோ. அடுத்ததாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு புதிய ஓஎஸோட அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான செக்யூரிட்டி
செக்யூரிட்டி அப்டேட்லாம் கொடுப்பாங்க. அந்த செக்யூரிட்டி அப்டேட் வந்து கரண்ட் அப்டேட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்க. ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அதுக்கப்புறம் அபவுட் ஃபோனுக்குள்ளே போங்க, அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுக்குள்ளே போங்க, அப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. February 1, 2023. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃபோன் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சில ஃபோன்களில் பார்த்தீங்கன்னா 2022, 2021 இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக கவனிக்கணும். சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. கரண்ட் லெவலுக்கு உங்களுடைய ஃபோனோட செக்யூரிட்டியை மாற்றிக்கோங்க. அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, உங்கள் ஃபோனில் இஷ்டத்துக்கு ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஆனால் இதை மட்டும் செய்ய மறந்துடுறீங்க. என்னது? பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. பேக்கப் எடுத்து வைக்காம என்ன பண்றாங்கன்னா இஷ்டத்துக்கு போன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா உங்க டேட்டா எல்லாத்தையும் அப்பப்போ நீங்க ஒரு பகுதியில் கிளவுட்லயோ இல்லை ஏதாவது ஹார்ட் டிஸ்க்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையான டைம்ல நம்ம வந்து போன்ல டேட்டா லாஸ் ஆச்சுன்னா உடனே அதை ரீஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இழந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பேக்கப் எடுத்து வச்சிருப்போம்ல, அது ஈஸியாக நம்ம போனுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதை நீங்க செய்ய மறந்துடாதீங்க. ஸோ இதனால கூட உங்க போனோட பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்ததாக உங்க ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு செட்டிங் அதாங்க பேக்கப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க உங்களுடைய ஃபோனுக்கு. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் இஷ்டத்துக்கு உங்களுடைய டேட்டாவை எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிரத்யேகமான கிளவுட் ஸ்டோரேஜ்லாம் இருக்குது. ட்ராப் பாக்ஸ், அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட ஒன் டிரைவ், கூகுளோட ஒன், இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டேட்டாவை பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது, அதாவது உங்கள் ஃபோனில் உங்கள் டேட்டாவை லாஸ் பண்ணீங்கன்னா அங்கேருந்து அப்படியே ரீஸ்டோர் பண்ணி உங்கள் ஃபோனில் மீண்டும் பயன்படுத்தலாம். ஸோ இது மிக முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் கூட உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனலி இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்தோம். நம்ம ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபோனோட பேட்டரிங்க. நிறைய பேர் ஃபோனை பயன்படுத்தும் போது 0% வரைக்கும் கொண்டு போய் விடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஃபோனோட பேட்டரி ஹெவியாக பாதிக்கும். இதை நீங்கள் தவிர்க்கணும்னா எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் 20% வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். உடனே உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜில் வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக 80% வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணுறோட லெவலை செட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபோனோட அந்த பேட்டரியோட சர்க்கிள், இவ்வளோ சர்க்கிள் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி பண்ணால் நல்லதுன்னு தோணுது. இதுதான் உண்மை, ரியல். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டாப் ரைட்ல பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ செக் பண்ணணும். சரி, ஓகே, ஒரு 15 to 20% கிட்ட நீங்கள் நெருங்கும் போது கண்டிப்பாக உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்துறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் அன்லைக்.